வணக்கம் உறவுகளே, மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. சாரிஜன் இருக்கிறார். வணக்கம் சாரிஜன். வணக்கம். இன்றைக்கும் நாங்கள் ஒரு பொதுவான விஷயம் பார்ப்போம். முதல் என்னென்னா, இரவு இஸ்ரேல் ஈரானுக்கு தாக்குதல் செய்திருக்கு. ஆனால் அது பெரிய அளவில் சக்ஸஸ் இல்லைன்னு சொல்லுகிறார்கள். இருந்தாலும் ஒரு நாட்டுக்குள்ளே போய் அவர்கள் அடித்திருக்கிறார்கள். இது இப்போ இப்படி தொட்டு காலப்போக்கில் ஒரு வீழ்வோர் மாறுறதுக்கான சந்தர்ப்பமும் இருக்குது. இப்போ யூரோப்பை பார்த்திங்கன்னா ரஷ்யா உக்ரைன் போர், அங்கே இஸ்ரேல், ஹமாஸ், ஹிஸ்புல்லா, இப்போ ஈரானோட போர், இந்தியாவில் சவுத் கொரியா, நார்த் கொரியா, அங்கே என்னடா அமெரிக்கா, ஜப்பான், சவுத் கொரியா ரெய்னிங் எடுக்கிறதால நார்த் கொரியா அந்த ரயில்வே இதுகள் பாதைகள் எல்லாத்தையும் அடிக்கிறாங்க. மற்றது இப்போ உலகத்தை பார்த்திங்கன்னா ரெண்டு பிளவாயும் வந்துட்டுது. ஒன்று பிரிக்ஸ்ன்னு சொல்லி அதோட ஒரு குரூப், இப்போ பவர்ஃபுல்லாக சைனா, இந்தியா, ரஷ்யா அதோட சேர்ந்து ஞாபகம் நாடுகள் சேர்ந்துருக்கணும், 36 நாடுகளோ ஏதோ. இந்தியாவில் அமெரிக்காவோட என்ன யூரோப்பெல்லாம் சேர்ந்துருக்கு. அப்படி ரெண்டு பிரிவாக போகுது. இப்படி கொஞ்சமாக போய் கடைசியில் ஒரு ஊராக மாறுறதோ தெரியா பெரிய அளவில். அப்படி தான் வளமையாக நடக்கிறது. என்ன செகண்ட் வேர்ல்டு எல்லாம் உடனே வேர்ல்டு வார் ஸ்டார்ட் பண்ணல, கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணி தான் வந்தது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. மற்றது இன்னொரு விஷயம், இந்த தீபாவளிக்கு வெடி கொளுத்தக்கூடாதுன்னு சொல்லி போட்டிருக்கு. அதை பற்றி சொல்லுங்க. ஏன்னா பிரம்டன்லாம் தெரியும் தானே, பிரம்டனில் நிறைய இந்தியர்கள் இருக்கிறது. போன வருடங்கள், கடந்த வருடங்கள் எல்லாமே ஒரு அளவு கணக்கு இல்லாமல் வெடி கொளுத்தி கொண்டு வந்தாங்க. அப்போ அந்த பிரச்சனையில் கருத்தில் கொண்டு இப்போ பிரம்டனில் வெடி கொளுத்துறதுக்கு அதாவது குறிப்பிட்ட நேரம் தான் கொளுத்தலாம். அதை தாண்டி இல்லீகலாக கொளுத்துனீங்களா $500 $1000 வரைக்கும் ஃபைன் இருக்கும். அப் டு $100K $1,00,000 வரைக்கும் ஃபைன் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ ஒரு சின்ன வெடி கொளுத்துறதுக்காக இவ்வளோ காசை வீணாக்கக்கூடாது. அப்போ கவனமாக இருக்கணும். ஆனால் போன முறை இப்படி சொல்லியிருந்தார்கள், ஆனால் வெடி கொளுத்தி இருந்தார்கள். இதை சொல்லி யாரும் நிப்பாட்ட போகிறது இல்லை. இதெல்லாம் பார்த்தேன். என்னென்னா பிரம்டனில் என்ன மக்கள் வேற வெடி கொளுத்துற கூட தான் போகுது. அங்கே எல்லாம் ஓவராக தான் நடந்து கொண்டிருக்கு. அடுத்தது இப்போ அந்த போலியர், எங்களோட ஆப்போசிஷன் லீடர், பிசி லீடர், ஒரு இது அறிக்கையோட ரிப்போர்ட்டர்ஸுக்கு விட்டுருந்தார். கடந்த 9 வருஷமாக ட்ரூடோ கவர்மெண்டால் என்னென்ன பிரச்சனைகள் வந்திருக்குன்னு சொல்லி. அதுவும் இப்போ ட்ரூடோ கவர்மெண்ட்டுக்குள்ளேயே பிரச்சனை போய்கொண்டிருக்கு. அதுலேயும் குறிப்பிட்ட எம்பி மாதிரி 4 நாள் கொடுத்துருக்கேன். நம்ம அவரை பதவி திங்கள் அக்டோபர் 28 முடிவச்சல சொல்லி என்னது அவைக்கே தெரியுது இந்த பார்ட்டி சரியா டவுனாக போய்கொண்டிருக்கு. அப்போ இனி வருங்காலத்தில் அவைக்கு சரியா என்ன ஒரு பார்ட்டி வர்றதுக்கான சான்சஸ் குறைவுன்னு சொல்லி. பட் இது ஆல்ரெடி அவர் பெரிய டேமேஜ் பண்ணிட்டார். ஆனால் பார்ட்டிக்குள்ளே இப்படி பிளவுகள் வந்தால் அந்த பார்ட்டி ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான பார்ட்டியாக இருக்காது கட்டாயம். இப்போ அந்த பிஆரில் எண்ணிக்கை குறைச்சி இந்த இமிக்ரேஷனை கட் ஆஃப் பண்ண உடனே அதுக்கு எதிரொலியாக தான் எதிர்கட்சி தலைவர் பொலிவர் ஒரு ஊடக சந்திப்பை மேற்கொள்கிறார். என்னடா Canada made me a promise. It makes all of us a promise, whether we're born here or arrive as immigrants. If you work hard, you get a good life. That anyone from anywhere can do anything. That hard work gets a powerful paycheck that buys affordable food and homes in safe neighborhoods. And that promise, like everything else, is broken after 9 years of Trudeau and the NDP Liberals. Most of all, he broke our immigration system. இந்த அளவு இந்த இமிகிரேஷனை குறைக்கணும்ன்றதான் அவர்கிட்ட கோரிக்கையாக இருந்தது. உடனே குறைக்கணும்னு இவர் உடனே மீடியாவில் அவருக்கு எதிராக திருப்பி இது ஒரு அரசியலான பாலிடிக்ஸ். இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எக்கச்சக்கமாக ஆக்கள் ரிஃப்யூஜி கிளைம் பண்ண உழைக்கணும், பல பிரச்சனைகளை வந்துட்டுது. ஏன்னா இவ்வளோ பேரையும் அவன் திருப்பி அனுப்புறன்றதே பெரிய ஒரு பிரச்சனை. Today's immigration flip-flop is a massive admission of failure by Justin Trudeau, an admission that he's not worth the cost or the corruption. With his own MPs working to throw him out, and less than a year from the carbon tax election, Trudeau has suddenly admitted that radical, uncontrolled immigration and policies related to it are partly to blame for joblessness, housing, and healthcare crises. In fact, let's remember, after 9 years of Trudeau, we have 1 in 10 Torontonians lined up at food banks. We have 1,400 homeless encampments across the province of Ontario, 2 million Canadians
have to go to a food bank every month. Scurvy is making a comeback. We have the worst economy in the G7. Everything is broken. And his immigration minister admits that immigration is out of control after 9 years of liberal policies. They increased population growth by 200% over the last several years alone. Now, Trudeau called anyone who disagreed with these radical policies racist. Now he's the one cutting immigration to pull back on the disastrous mistakes that he made. But worst, he destroyed the best immigration system in the world, a system that had a common sense consensus of conservatives and liberals for 150 years. Immigration was not even controversial before Trudeau came along. ஸோ இதை பொறுத்துன்னு தான் பார்க்கணும் என்ன செய்ய போயினோம்னா. ஆனால் என்னை பொறுத்தவரையில் இது பிசி வந்தால் தான் ஓரளவுக்கு உடனடியாக மாற்றத்தை கொண்டு வரலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து இது நாடை கொண்டு இல்லைன்னு சொன்னால் வேலை வாய்ப்புகளோ கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டி வரும். எங்களோட வருங்காலத்தில் இங்கே கனடிய பிள்ளைகள் எல்லாம் வாழ்கிறதெல்லாம் கஷ்டமாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த இப்படி சில விரக்திகள் எல்லாம் இப்போ ஒரு வீடியோ நான் பார்த்துருந்தேன், இந்த கனடியர் கோ பேக் டு இந்தியாண்டெல்லாம் சொல்லியிருந்தேன். You're not Canadian. All right, then where should I go back to? Ma'am, why were you aggressive to me? I'm being aggressive to you because too many Indians are in Canada, and I want you to go back. Okay. Go back. But I'm Canadian. Go back to India. I'm Canadian, ma'am. Your parents are not Canadian. Your grandma is not Canadian. So what wrong did I? ஒரு கனடியருக்கு விரக்தி வர அளவுக்கு வந்துட்டுது இந்த சம்பவங்கள், இங்கே நடக்கிற பிரச்சனைகளால். ஒரு பிரச்சனை என்னென்னா, இந்த நாடு வந்து மல்டி கல்ச்சரல்னு தானே நீங்கள் வந்த காலத்துலேருந்து பார்த்துருப்பீங்க, நிறைய நாட்டுக்காரோட பழக இருப்பீங்க. ஆனால் உண்மையாக அந்த நாடு மல்டி கல்ச்சரல் மாதிரி இருக்கா இப்போதைய காலத்தில்? அது ஒரு கேள்வி இருக்குது தானே. ஒரே நாட்டுக்காரர் எல்லாம் பெறபடியாக கனடியர்களுக்கு அது ஒரு அந்த நாட்டுக்காரரை சொல்லித்தானே எல்லாரையும் திட்டினோம். கனடா அரசு வந்து இமிக்ரேஷன் வந்து 2027 வரைக்கும், அதாவது 25லேருந்து 27 வரைக்கும் என்னென்ன சேஞ்சஸ் கொண்டாடுன்றது வந்து அக்டோபர் 24 வந்து ஒட்டாவாவில் ஒரு மீட்டிங்கில் சொல்லியிருந்தாங்க. அதன்படி பிஆரில் சேஞ்சஸ் கொண்டு போகிறாங்க. அதாவது 2024க்கு 4,85,000 பேருக்கு பிஆர் கொடுக்குறோன்னு சொன்னது. அதை தாண்டி இனி 2025க்கு 5 லட்சம் பேருக்கும் 2026க்கு 5 லட்சம் பேருக்கும் கொடுக்குறதான் திட்டம். இப்போ 2025க்கு அந்த 5 லட்சம் எண்ணிக்கையிலேருந்து 3,95,000 குறைக்கணும். அதே 2026க்கு 5 லட்சத்துலேருந்து 3,80,000 குறைக்கணும். அதே மாதிரி 2027க்கு 3,65,000 குறைக்கணும். இப்போ கனடா கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, கனடாவுக்கு உள்ளே இருக்கிறாங்கள நாங்கள் கவனிக்க போகிறோம், அவைக்கு விசாக்கள் அவைக்கு வேலை வாய்ப்பை டார்கெட் பண்ண போகிறோமே தவிர வெளியிலேருந்து வர்ற ஆக்களை நாங்கள் குறைக்க போகிறோம்னு சொன்னவங்க. என்னென்னா, முதலே இந்த ஸ்டூடெண்ட்ஸில் கெப்பை கொண்டு வந்தவங்க, ஒர்க் பெர்மிட் எல்லாம் கட்டுப்பாடுகளை கொண்டு வந்தவங்கள அதை தொடர்ந்து இப்படி கொண்டாடுறாங்க. இப்போ இதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இப்படி கட்டுப்பாடு கொண்டாடுறாங்க? ஆனால் இதால் பெரிய டிஃப்ரெண்ட் வருமோன்ற. இப்போ ஆல்ரெடி இங்கே ஓவர் க்ரௌடட் ஆகிடுது. இப்போ இவர் இப்படி கட் பண்ணுறதால பெரிய அளவில் டிஃப்ரெண்ட் வருமோ எனக்கு தெரியல. என்னென்னா, இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் கனடாக்கு அடுத்த 15 வருஷத்துக்கு எவ்வளோ சனம் பெறணுமோ அவ்வளோக்கு வந்தாச்சு. இப்போ நீங்கள் வடிவா இந்த நம்பரை பார்த்தீங்கன்னா 5 லட்சத்துக்கும் இந்த 3,95,000 கிட்டத்தட்ட 4 லட்சம் 1 லட்சத்தை தான் குறைக்க 1,05,000 குறைக்கிறோம். வடிவாவுக்கு இதை கவனித்து பார்த்தீங்கன்னா இங்கே 70,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிபோர்டேஷனுக்கு வெயிட் பண்ணுறாங்க. இன்னும் எக்ஸ்பெரி ஆனார்கள் நிறைய பேர் இருக்கிறார். இப்போ இந்த 1 லட்சம் கேப்பை யார் ஃபில் பண்ண போயினோம்னா, இங்கே இருக்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் அவன் என்ன செய்ய போயினோம்னா, அந்த விசாவை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தோ இல்லாட்டி பிஆருக்கு அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லியோ தான் செய்ய போகிறாங்க. வெளியில் பார்த்தா குறைச்சிட்டோம்னு சொல்கிறாங்க. ஆனால் உள்ளே இருக்கிறவங்களுக்கு பிஆரை கொடுத்து அதே பிஆர் அடிக்க போகத்தான் போகுது. ஆனால் வெளிப்படையாக பார்த்தா குறைச்சிட்டோம்னு சொல்கிறாங்க. இது ஒரு பொலிட்டிக்கல் கண் துடைப்பு தான் இது. அதை தான் நான் இது வந்து இப்போ இனி 3 வருஷத்துக்கு கணக்கு சொல்லியிருக்கிறார். இந்த பார்ட்டி தொடர்ந்து அப்படி இருந்தால் தானே இப்போ வார வருஷம் மற்ற பார்ட்டி வந்ததுண்டா எனக்கு வரணும் கூடுதலாக இப்போ மக்களோட எதிர்ப்பை சம்பாதிச்சிருந்தேன். அந்த கருத்து கணிப்பு இருக்குது. அதன்படி இப்போ இருக்கிற கன்சர்வேட்டிவ் கிட்டத்தட்ட 210லேருந்து 219 சீட் எடுக்க வேண்டி இருக்கு. லிபரல் பார்த்தா 58க்குள்ளே வந்துட்டு. அப்போ லிபரல் சாட்சி அமைக்கிறன்றது நடக்காத விஷயம். 3 கட்சியும் சேர்ந்தாலும் NDP
பிளக் குபேக்கும் சேர்ந்தா கூட ஆட்சி அமைக்க இயலாது. அந்த அந்த ஏற்கனவே அந்த கேபினெட்லேயும் பிரச்சனை நடந்ததானே தங்களோட ஆட்சியை காப்பாற்றணுன்றதுக்காக தான் இப்போ கடைசியில் இந்த விஷயங்கள் எல்லாமே நடவடிக்கை எடுக்குது. ஆனால் அவர் அந்த இப்போ அடுத்த வருஷம் எலெக்ஷனுக்கு இடையில் சில சேஞ்சஸை கொண்டு வந்தால் தான் மாற்றத்தை கொண்டு வந்து நாங்கள் ஒரு நல்லதாக காட்டுவோம்னு பார்க்கணும். ஆனால் ஆல்ரெடி டேமேஜ் எப்படி என்ன கஷ்டம், ஒரு வருஷத்துக்கு அவர் பெரிய அளவில் இதை மாற்றத்தை கொண்டு இயலாது, அவ்வளோத்துக்கு டேமேஜ் பண்ணியாச்சு. இப்போ என்ன பொறுத்தவரையில் மற்ற பார்ட்டி வரணும், மற்ற பார்ட்டி வந்தால் தான். இப்போ இவர் 9 வருஷமாக அவர் என்ன செய்தார், ஒன்றும் செய்யலையே. அதான் போலியோ இருக்கிற மாதிரி நீங்கள் டேமேஜ் பண்ணியிருக்கிறீங்களோடையே கன்றியை கட்டியெழுப்பையிலேயே. அப்போ நீங்கள் 9 வருஷம் ஆட்சியில் என்ன செய்வீங்க, இனி என்ன செய்ய போகிறீங்க? How did he do it? He left Roxham Road open for a year after President Biden offered to close it. He removed the visa requirement for Mexico, which caused an explosion of false and fraudulent refugee claims. And he allowed rampant fraud and abuse in the international student program, which has seen as many as 26 kids living in one Brampton basement and countless losing their lives to drugs, gangs, and other chaos on our streets, sent back in body bags to countries like India. He allowed ISIS terrorists into Canada, who then went on to try and attack Jews and other Canadian citizens. He's presided over a 251% increase in police-reported hate crimes. None of these decisions, by the way, were designed to bring workers to help with the COVID labor shortage, because none of those programs are labor programs. Roxham Road is not a labor program. Refugee claimants are not part of a labor program. International students are not supposed to be for labor, but for study. So this excuse is total nonsense. Trudeau's last-minute pre-election reversal cannot be believed. He can't fix the immigration system that he broke. And he now says he's going to cap immigration. Well, what else has he said he's going to cap? He said 6 months ago he was going to cap the number of temporary residents in this country to 5% of our population. Since that time, it's gone up to 7.3%. He said he'd cap the carbon tax at 11 cents a liter. Now it's 17 cents, and he plans to quadruple it to 61 cents. He said he'd cap this year's deficit at $40 billion. It's already $47 billion just 6 months later. You can't believe anything he says, especially when he's claiming that he will fix what he broke. இதுவரையில் செய்யாத இனி செய்ய முடியல, அது நடக்கிற காரியம் இல்லை. சும்மா இதெல்லாம் பொலிட்டிக்ஸ்ன்றது எலெக்ஷன் வரைக்கும் மக்களை ஏமாத்துறவருடைய மொழி. மக்களுடைய சப்போர்ட் குறையுதுன்ற உடனே அதை திருப்ப எடுக்கிறக்காக காட்டுற நம்பரே தவிர இதில் வந்து 3,95,000 சொல்லிடுறேன். ஆனால் பிஆர் அன்னைக்கு கம்மியாக குறையில, உள்ளே இருக்கிறவர்களுக்கு தான் அந்த மிச்ச 1,00,000 சம்திங் இருக்குது தானே, அது ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. மற்றது இந்த நோவா ஸ்கோஷியாவில் ஒரு வால்மார்ட் இருக்கு, அங்கே அந்த வாக்கின் அவனுக்கு இறந்த அது நான் பார்த்தேன். நான் அது ஆனால் உண்மையில சரியான ஒரு கவலைக்கிடமான 50 வயசு. ஆனால் என்னென்னா நான் இன்னொரு வாக்கின் அவனில் என்ன பார்த்தேன்னா, நாங்கள் அந்த கதவை திறந்துட்டு உள்ளே தள்ளி போட்டு அதை அப்படியே தள்ளி விட்டுட்டு நாங்கள் கதவை பூட்டலாம், உள்ளுக்க போய் நின்று நாங்கள் தள்ளணும்னு தேவையில்லை. ஆனால் எப்படி லொக்கானன்னு தெரியல. நான் கத்தி கேட்டதாம், ஒரு தினம் அதை கவனிக்கல. வால்மார்ட்டில் எப்படி சேஃப்டி இல்லையான்றது அது ஒரு கேள்வியாக இருக்கும். மற்றது அந்த நாங்கள் அந்த அவனை பார்த்தா பெரிய போக்கினவன் எல்லாம் இல்லை. நீங்கள் ஒரு ஆள் உள்ளே போய் நிற்கிறதுக்கு கூட இடம் காணும். அந்த ட்ரேஸ் வைக்கிற இருக்குது தானே, அது நீங்கள் வெளியிலேருந்து தள்ளி போட்டு இப்படி தான் பூட்டணும். அது க்ளீன் பண்ண போனவாம். அதனால் அது என்னென்ன அதுக்கெல்லாம் க்ளீன் பண்ண போனால் வெளியில் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு போகலாம். இப்போ நாங்கள் மைக்ரோவேவ், இப்போ ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொன்னால் மைக்ரோவேவில் நாங்கள் சாப்பாடு சூடாக்க போகிறோம்னா சில வேளை ப்ரீ ஹீட் பண்ணி போட்டு சாப்பாடை வைப்போம். இப்போ சம்திங் அப்படி ப்ரீ ஹீட் பண்ணி போட்டு உள்ளே தள்ளுறதுக்கு போன போது வந்து டோர் க்ளோஸ் ஆகிட்டோ தெரியல, அப்படியும் இருக்கலாம். அதுவும் கனடாவில் இப்போ பேசப்பட்டு கொண்டிருக்க விஷயமா இருக்கு. ஹலோவீனும் தீபாவளியும் ஒரே நாளில் வருகிறது, 31ஆம் தேதி. ஒரு வித்தியாசமாக இதுவரையில் அப்படி வந்ததாக நான் கேள்விப்படையில். பார்ப்போம் அப்படி இருக்கு. அந்த ஹலோவீன் இங்கே தெரிந்தானே, மக்கள் வீடு வீடாச்சுன்னு இந்த சின்ன பிள்ளைகளெல்லாம் உடுப்புகள் போட்டு வேஷங்கள் போட்டு போய் அந்த கேண்டிகள் கலெக்ட் பண்ணுற ஒரு நாள். அதே நாளில் தீபாவளியும் இந்த வருஷம் வந்திருக்கு. ஒரு வருஷம் தீபாவளி வருது. ஆனால் இங்கே அந்த தீபாவளி கொண்டாட்டங்கள்ன்றது பெருசாக தெரிய வராது. இந்தியர்கள்லாம் இந்த கூட தீபாவளி கொண்டாட்டங்கள் செய்வினோம். பாப்போம் இந்த முறை தீபாவளி கொண்டாட்டங்கள் என்ன மாதிரி போகுது. ஆல்ரெடி இந்த வீக்கெண்ட் எல்லாம் இன்றைக்கோ நாளைக்கெல்லாம் இருக்குது, இந்த தீபாவளி கொண்டாட்டங்கள் இருக்குது. அதே நேரம் இந்த ஹலோவீனுக்கும் வளமையாக செய்கிற மாதிரி இருக்குது. இந்த வீக்கெண்ட் எல்லாம் கணக்காக நடக்குது.
என்ன எங்களுக்கு இலங்கையில் இருக்கும் வரையும் தான் இந்த கொண்டாட்டங்கள் எல்லாம் நாங்கள் வளமையாக இங்கே எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது, பெருசாக கொண்டு வர்றதும் இல்லை. இப்போ இப்போதைய சூழ்நிலையில் எல்லாருக்கும் மோர்கேஜ் எக்கச்சக்க கடன் பிரச்சனையில் போய் கொண்டிருக்கபடியால் எல்லாரும் இந்த டிப்ரெஷன் இதில் இருக்கணும். மற்றது இப்போ குளிர் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்துச்சு, நீங்கள் அந்த மரங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா காலம் தொடங்கினபடியே எல்லாம் கொட்டை வலிக்கு நல்ல வடிவ கலர்கள் மாறிக்கொண்டிருக்கு. இன்னும் கொஞ்சம் காலத்தில் எல்லாம் மாறி பிறகு எல்லாமே வந்துடும். அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ அதுகள்லாம் பச்சையாக நிற்கும். அதை விட மற்றதெல்லாம் அப்படியே இலை வந்து சினோ காலங்களில் அப்படியே மொட்டையாக இருக்கும். பிறகு சமருக்கு பழையபடி பச்சையாக வந்துடுவேன். வளமையாக நடக்கிற ஒரு விஷயம், பார்க்க அழகாக இருக்கும் இந்த டைமில் அந்த மரங்களை. சரி உறவுகளே, மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.